வியூவர்ஸ், இது சுமோடாக்ஸ் சேனல். இன்னைக்கு செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடியே எங்க வீடியோ வந்து முதல்ல தடவை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிநாடு மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன், தக்காளி, வெங்காயம், புளித்தண்ணீர், கருவேப்பிலை, வெந்தயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பச்சை மிளகாவையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணியே சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா மூடி வேக வச்சிடலாம். இப்போ பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே மீனை போட்டுக்கலாம். மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் மூடி வேக வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வியூவர்ஸ், இது சுமோடாக்ஸ் சேனல். இன்னைக்கு செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி பார்க்குறது